வணக்கம். இன்று சித்ராலயா கோபு அவர்களுடைய 95வது பிறந்த தினம். கதை வசனகர்த்தாவாகவும் இயக்குநராகவும் வெற்றி கொடி நாட்டிய அவருடைய கலைப்பயணத்திலே ஒரு படத்தை பற்றி இன்று பேச வந்திருக்கின்றேன். காசேதான் கடவுளடா. காசேதான் கடவுளடா திரைப்படம் சித்ராலயா கோபு அவர்களுடைய இயக்கத்திலே முதலில் வெளிவந்த திரைப்படம். காசேதான் கடவுளடா என்ற நாடகம் கோபுவால் மேடையேற்றப்பட்ட பொழுது அதனை பார்த்த ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் நாடகத்தை ரசித்த பின்னர் இதையே அவரையே வைத்து இயக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்கின்றார். அந்த வகையிலே முத்துராமன், லட்சுமி, மனோரமா, தேங்காய் சீனிவாசன், ஸ்ரீகாந்த், சுருளிராஜன் என்ற ஒரு பெரிய நகைச்சுவை பட்டாளத்தோடு காசேதான் கடவுளடா இடம்பெறுகின்றது. அந்த திரைப்படத்திலே ஒரு பாடல், அந்த பாடல் படமாக்கப்பட்ட புதுமையை பாருங்கள். முத்துராமனும் லட்சுமியும் ஒரு பூங்காவிலே ஒரு தண்ணீர் விநியோகிக்கின்ற குழாய்க்கு கீழே இருக்கின்ற காட்சியை ஒரு எல்பி ரெக்கார்ட் சுழல்வது போல அந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது அது மாற்றம் பெறும். அதற்கு முன்னதாக ஒரு விடயம் வருகின்றது. அதாவது பாடல் ஆரம்பிக்கும் பொழுது வானொலியிலே அந்த பாடல் ஒலிபரப்புவது போல அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையிலே மனோரமா மற்றும் பாலக்காடு விஸ்வநாதன், காரைக்குடி குமரன் இவர்களெல்லாம் இந்த பாடலை விரும்பி கேட்பது போல ஒரு அறிமுகத்தோடு வானொலி நேர் விருப்பம் போல அந்த பாடல் ஆரம்பமாகும். திருவாரூர் அமிர்தம், ஸ்ரீரங்கம் பாலி, செங்கை கோபு, பள்ளத்தூர் மனோரமா, பாலக்காடு MS விஸ்வநாதன், காரைக்குடி முருகன் இவர்கள் விரும்பி கேட்ட காசேதான் கடவுளடா என்ற படத்திலிருந்து ஒரு பாடல். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களது இசையிலே மிகவும் புதுமையாக படமாக்கப்பட்ட AVM-இனுடைய காசேதான் கடவுளடா மாபெரும் வெற்றி அடைந்தது வரலாறு. இதற்கு முன்னதாகவே, அதாவது சித்ராலயா கோபுவினுடைய நண்பர், அவருக்கு சினிமா வழிகாட்டியாக இருக்கின்ற ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்திலே வந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலும் கதை வசனகர்த்தாவாக சித்ராலயா கோபு அவர்கள் இயங்கியிருந்தார். அந்த திரைப்படத்திலே விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்று MS விஸ்வநாதன் அவர்களுடைய பெயரை தாங்கிய ஒரு பாடல் வந்த கதையும் இருக்கின்றது. அதை தாண்டி பல ஆண்டுகள் கழித்து காசேதான் கடவுளடா திரைப்படத்திலே இப்படியாக ஒரு புதுமையாக ஒரு நேயர் விருப்பம் போல அந்த பாடல் அமைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பக்கம் இருக்க, பின்னர் இசைஞானி இளையராஜாவோடு புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் முதலாக இணைகின்றார். அந்த திரைப்படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலும் அதே போல ஒரு காதலர்கள் சந்திக்கின்ற காட்சி, கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா இருவரும் சந்திக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் ஆரம்பிக்கின்ற பாங்கை பாருங்கள். முன்னர் காசேதான் கடவுளடா திரைப்படத்திலே அமைந்த அதே பாங்கிலே இந்த பாடலும் ஆரம்பிக்கும். கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்த பாடலாக அந்த பாடல் ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டு வானொலியிலே ஒலிபரப்புவது போல அமைந்திருக்கும். அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெறும் படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இதுதான் இந்த இரண்டு சகாக்கள், அதாவது புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்திலே வெளிவந்த படம் மற்றும் அவருடைய நண்பர் சித்ராலயா கோபுவினுடைய இயக்கத்திலே வெளிவந்த படம், இரண்டிலும் பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் அவற்றுடைய ஒற்றுமையாக அமைந்திருக்கின்றது.